ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்க ஹிஸ் அண்ட் ஹர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் வெப் சீரிஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸ் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் கைண்ட் ஆஃப் வெப் சீரிஸ். நானே வந்து நிறைய டைம்லைனில் நிறைய பேர் இதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற அதுக்கப்புறம் தான் இந்த வெப் சீரிஸ் உட்காந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு 4.5 மணி நேரமே ஓடக்கூடிய இந்த வெப் சீரிஸ் ஆரம்பத்தில் ஒரு அட்லாண்டாவில் ஒரு ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மர்டர் நடக்குது. அது வந்து அவங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடாக இது இருக்கிற அவங்க படத்தோட கதாநாயகி அவங்க வந்து ஆனா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டர்னலிஸ்ட். அது வந்து அவங்களுக்கு தெரியப்பட்ட ஒருத்தர் அப்படிங்கிறது தெரிய வருது. அவங்க வந்து ஆல்ரெடி அந்த ஜாபை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறப்போ திரும்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டு அந்த ஊருக்கே வந்து திரும்ப ஜேர்னலிஸ்டாக அந்த ஜாயின் பண்ணி இந்த சைடை வந்து எதனால் கொலை நடந்தது அப்படிங்கிற ஆங்கிளில் அவங்க வந்து தேட ட்ரை பண்ணுறாங்க. இதே இடத்துல டிடெக்டிவாகவும் அந்த இருக்கிற கதாநாயகன் டிடெக்டிவ் ஜாக் ஹார்பர், அதாவது ஜான் பெத்தனல் அப்படிங்கிறவர் வந்து அவரும் வந்து இந்த கொலைகளெல்லாம் விசாரிக்கிறாரு. இதில் என்னென்னா இவங்க 2 பேரும் வந்து டிவோர்ஸ், அதாவது இவரோட ஹஸ்பண்டாக இவர் ஆல்ரெடி டிவோர்ஸ் போயிட்டுருக்கு இவங்களுக்கு இடையில். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆனாக்கு இந்த கொலைகள் எல்லாத்துலேயும் ரிலேட் பண்ணி இவங்க ஹஸ்பண்டை ரிலேட் பண்ணி சஸ்பெக்ட் பண்ணி அதுக்கான தடயங்களும் கிடைக்கிது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, யார் இந்த கொலையெல்லாம் பண்ணா அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் தான் இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி. ஆரம்பத்திலிருந்தே ஒரு மாதிரி ஸ்லோவாகவே போய்கிட்டு இந்த ஒரு வெப் சீரிஸ் எனக்கு பர்சனலாக ஒரு கடைசி எபிசோடில் தான் ஓகே நல்லா இருக்குது, ஓரளவுக்கு என்கேஜிங்காக இருக்குது. ஏன்னா கடைசி எபிசோடில் வர ஒரு ட்விஸ்ட்டு எனக்கு ப்ரெடிக்டபிளாகவும் இருந்தது. அங்கே தான் இந்த ஓகே பரவாயில்ல ஒரு டீசெண்டான ஒரு வெப் சீரிஸ்ன்ற அளவுக்கு தான் இருந்தது. தவிர மற்றபடி இது ரொம்பவே ஸ்லோவாக போய் பெருசாக ஓகே ஆஹா ஓஹோன்ற அளவுக்குலாம் எந்த ஒரு இடத்துலையுமே இல்லை. மேபி நிறைய இந்த மாதிரி வெப் சீரிஸ் நிறைய பேர் பார்க்காதவங்களுக்கு மேபி இது ஒரு புதுசாக இருந்திருக்கலாம். எனக்கு பர்சனலாக வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருந்துச்சு. ஈஸியாகவும் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால எனக்கு பெருசாக எங்கேயுமே எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் இன்கேஸ் இந்த மாதிரியான வெப் சீரிஸ் மிஸ்ட்ரி த்ரில்லர்லாம் பிடிக்கும், யார் இந்த கொலை பண்ணா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிற வெப் சீரிஸோ இல்லை டிவி சீரியஸோ இல்லை டிவி படங்களோ உங்களுக்கு பார்க்க பிடிக்கும், ஒரு 4.5 மணி நேரம் டைம் இருக்குது, நான் உட்காந்து பார்க்கலாம், இல்லை அந்த மாதிரி டைம் இருக்கிறவங்க மேபி இந்த வெப் சீரிஸ் நீங்கள் உட்காந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரிப்பீட்டேட்டிவாக இந்த விஷயங்கள் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கு. பெருசாக அந்த ட்விஸ்ட்டுகளோ இடையில இருக்கிற எந்த ஒரு விஷயங்களும் எங்கேயுமே வந்து சுவாரஸ்யமாக வந்து கிடைக்கல. சீரியஸாக அங்கங்கே அடல்ட் கண்டென்ட் வரும், ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு பாருங்கள். மற்றபடி புதுசாகவோ வித்தியாசமாகவோ இருக்குன்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு டீசெண்டான ஆவரேஜான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் தான் இந்த வெப் சீரிஸ். உங்களுக்கு இந்த மாதிரி வெப் சீரிஸ் பார்க்க பிடிக்கும்ன்ற நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி இட்ஸ் ஷார்ட் சீரியஸ் தான், வெறும் 10 எபிசோடில் இல்லை வெறும் 6 எபிசோடு தான், 4.5 மணி நேரம் தான் ஓடுது. இல்லை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சதா இல்லைன்றது நீங்கள் வந்து சொல்லுங்கள்.